Assalamualaikum, welcome to HANIF'S kitchen. இன்னைக்கு நாம ஒரு டிஃபரண்ட் டைப்ல ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான கனவா ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கனவா மீன் எடுத்திருக்கேங்க. இதை கனவா மீனுன்னு சொல்லுவாங்க, கடம்பா மீனுன்னு சொல்லுவாங்க. இது உள்ள இருக்க முள்ளெல்லாம் நாம எடுத்துட்டு நல்லா ஃபுல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணா இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் நீல வாக்குல கட் பண்ணிடுறேங்க. இதோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் போட்டுடுறேங்க. இதோட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதோட நான் ஒரு முட்டையும் உடைச்சு ஊற்றிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது நாம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சுங்க, நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை நாம் பிரெட் கிரம்ஸில் ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் படுற மாதிரி நல்லாவே டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் நல்லாவே டஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் போட ஆரம்பிச்சிடுறேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் மீன் பிடிக்காதவங்களுக்கு கூட கொடுக்கலாம். இதை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் மீன் ஸ்மெல்லே வராது, முள் இருக்காது. இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்சுக்கு சைடு டிஷ்ஷாக எடுத்துக்கலாம், ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூட ஒரு ஸ்மெல் இல்லாத மீனுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான கனவா ஃபிஷ் ஃபிங்கர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.